அவளையும் உடன்கட்டை ஏற சொல்லி ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சின்ன பையன் வந்து எங்க அம்மா வந்து பண்ணக்கூடாது இந்த மாரி. எங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது எங்க அம்மா உடன்கட்டை ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இங்க அவர் தம்பி பொண்டாட்டி வந்து அவர் தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 40 வயசு சின்ன பொண்ணா பார்த்து அவரே கல்யாணம் பண்ணிட்டு வந்து, இப்ப அவர்னால அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்துறீங்க. ஊர்ல இதெல்லாம் என்ன ஒரு நியாயம்? புருஷன் மட்டும் இறந்தா அவங்களோட சேர்ந்து உடன்கட்டை ஏறணும். ஆனா பொண்டாட்டி இறந்தா மத்தவங்கலாம் நல்லா 2 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டின்னு சொல்லி சந்தோஷமா வாழணுமா? அப்படின்னு சொல்லி அவர் தம்பி பொண்டாட்டி வந்து அவங்க தம்பிக்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவரும் சம்பிரதாயத்த மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அப்புறம் இந்த பையன அம்மாவ பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அங்க வந்து உடன்கட்டை ஏறுறதுக்காக காஞ்சிய வந்து எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க, அந்த பொணத்துக்கு பின்னாடியே. அந்த பையனும் அம்மா பின்னாடியே போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இடையில ஒரு இடத்துல நிக்க வச்சு, அந்த பொண்ணு நல்லா எரியணுன்றதுக்காக அவங்க தலையில எண்ணெய் ஊத்தி, மறுபடியும் அந்த பணத்தோடயே கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த பையனும் எல்லாருக்குமே தெரியாம அம்மா போறத பார்த்து அழுதுட்டே இருக்கான். எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த பொண்ண மட்டும் உட்கார வச்சு, அந்த பணத்த எரிச்சுட்டு எல்லாரும் வந்துருவாங்க. எல்லா சடங்கும் முடிச்சுட்டு திரும்பி வர்றப்போ அந்த பையன் கீழ விழுந்திருப்பான். அந்த பையனை தூக்கிட்டு இவர் சித்தப்பா கீழ வீட்டுக்கு வந்திருப்பாரு. இவங்க வழக்கப்படி தண்ணி தெளிச்சுட்டு உள்ள வரணும். இன்னைக்கு உங்க அம்மாவ எரிச்சுட்டாங்க. நாளைக்கு நான் செத்து போயிட்டாலும் என்னையும் எரிச்சுடுவாங்க. நாளைக்கு வளர்ந்து இதெல்லாம் நீ தான் மாத்தணும். இதெல்லாம் இந்த மாரி உடன்கட்டை எல்லாத்தையும் வந்து நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தியும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா அவங்க அம்மா ஞாபகமாவே அந்த பையன் இருப்பான். அவங்க வீட்ல இருக்கிற சொந்தக்காரங்கலாம் அவன வந்து மாடு மேய் அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி துரத்தி விடுவாங்க. எங்க போனாலும் அவங்க அம்மா ஞாபகமே இருப்பான். இடையில இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு தீ மாரி எரியும். அங்க வர நிழல பார்த்துட்டு பயந்து ஓடி வந்துரும். அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, அங்க அவங்க அம்மா தான் உட்காந்துருப்பா உயிரோட. அது தெரிஞ்சு